ஹாய் டியர் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சைட் ஒர்க் முடிச்சு கொடுத்துருக்கோம். பிவிசியில் ஹெவி மெட்டீரியல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ட்விங்கிள்னு சொல்லிட்டு டெக்ஸ்சர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள், ஹாலுக்கு வந்து ஒரு ஷோகேஸ் வந்து ஃபுல்லாக வியூவாக தெரிகிற மாதிரி ப்ளைன் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு என்ட்ரன்ஸ்க்கு வந்து பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஏரியா அதுக்கும் பேனலிங் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டேர்கேஸ் கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியா, அது பக்காவாக யூபிஎஸ் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு யூனிட் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஃபுல்லாக செல்ஃப் என்ன வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடில் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், அப்படியே போனோம்னா டைனிங்கில் பாருங்கள், டைனிங் செல்ஃப் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரேம் வச்சு. அதுக்கு தேவையான கிளாஸும் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கிளாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி கீழே வந்து ஸ்டோரேஜ் வந்து 2 டோர் தனியாக கொடுத்துருக்கோம். பார்ட்டிஷன் பிரிச்சு போட்டுருக்கோம். பாருங்கள், மேலே லாஃப்ட் அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் இருக்குது. பாருங்கள், அந்த வாஷ் பேசின் பாருங்கள் ஸ்லீக்காக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி காம்பாக்டாக பக்காவாக போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், டோர் போட்டு. அதே மாதிரி பாருங்கள், கிச்சன் எடுத்திங்கன்னா கிச்சனோட பாட்டம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து கிச்சனுக்கு வந்து 4 ட்ராலிஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ட்ராலி வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் எவ்வளோ பாத்திரம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 4 ட்ராலி போட்டு கொடுத்துருக்கோம். இது கட்லரி யூனிட் போட்டு கொடுத்துருக்கோம். மற்ற 3 மல்டி லெவலில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லா பாத்திரமும் வச்சுக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், கிச்சன் கீழே ஏரியா பாட்டம் ஏரியா எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி செல்ஃப் பாருங்கள், செல்ஃபில் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதனால் செக் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணி. இது வந்து கிச்சனுங்கிறதுனால கிச்சனில் வந்து கிரே வித் ஒயிட் அவங்க கொடுத்துருந்ததுனால நம்ம கிரே கலரில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், செல்ஃப் பாக்ஸு கீழே ஓப்பன் ஏரியா, சமைக்கிறதுக்கு சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சுருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அடுத்தது அது அப்படியே பெட்ரூம்குள்ளே வந்துட்டோம்னா கீழே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. அது ஒரு செல்ஃப் வந்து கப்போர்டு ஃபுல்லாக பீரோ டைப்பில் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாம். துணியெல்லாம் மேலே லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், நீட்டாக அதே லைனில் இங்கே பாருங்கள் இன்னொரு சின்ன லாஃப்ட் இருக்குது, அதுக்கு டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியே ஸ்டெப் சைடு மேலே வந்தோம்னா ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம். அதில் வந்து பாருங்கள் அதே மாதிரி ஒரு செல்ஃபு கப்போர்டு டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து ஸ்டடிக்கு வந்து ஒரு டேபிள் கேட்டிருந்தாங்க, ஸ்லீக்காக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்லீக்காக ஒரு டேபிள் போட்டு கொடுத்து மேலே வந்து புக்ஸ் வைக்கிற ஒரு பாக்ஸும் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதே ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து கிட்டத்தட்ட 6 அடி லென்த்தில் ஹைட் ஒரு 2 அடி 2.25 அடியில் உள்ள பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். வாஷ் பேசின் பாருங்கள், அந்த ஏரியா வந்து கரெக்டாக காம்பாக்டாக அமைஞ்சிருச்சு பாருங்கள். 2 டோர் போட்டு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம், அடுத்த பெட்ரூம் போயிட்டோம்னா அங்கேயும் வந்து ஸ்டடிக்கு வந்து ஒரு டேபிள் கேட்டிருந்தாங்க. டேபிள் மேலே புக்ஸ் வைக்கிற மாதிரி க்ளோசிங் பாக்ஸ் வேண்டாம் ஓப்பன் பாக்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஜிக்ஸாக்காக வச்சு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி நீட்டாக கொடுத்துருக்கோம். ரெக்டாங்கிள் டைப்பில் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வாஷ் பேசின் இருக்குது. அந்த வாஷ் பேசினுக்கு நீட்டாக போட்டு அந்த வாஷ் பேசின் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வந்து ஃபுல்லாகவே பொருளெல்லாம் வச்சுக்கலாம். அந்த பாத்ரூம் திங்ஸு, சொல்யூஷன்ஸ், பக்கெட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரியே நீட்டாக உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி காம்பாக்டாக பக்காவாக குவாலிட்டியாக இந்த மாதிரி குவாலிட்டியான ஷீட் யூஸ் பண்ணி குவாலிட்டியான அக்சசரிஸ் யூஸ் பண்ணி பக்காவாக வேலை செய்யணும்னா உடனே இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக வேலை செஞ்சு தந்துடுறோம். குறிப்பிட்ட டைமில் வேலை செஞ்சு தந்துடுறோம். குவாலிட்டியாக வேலை செஞ்சு தந்துடுறோம். மறக்காமல் கூப்பிடுங்க. தேங்க்யூ.